திருப்பதியில் விசேஷமாக பண்ணுவாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விழுப்புரத்தில் உள்ள வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் 7 விதமான வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்து வரும் பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சூரியனுக்கு உகந்த மாதமான தை மாதத்தில் சப்தம திதி நாளில் ரத சப்தமி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்குவதோடு ஆரோக்கியம் மேம்பட்டு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதன்படி ரத சப்தமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் ரத சப்தமி மகோற்சவ விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி விழுப்புரத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஜனகவல்லி தாயார் சமேத வைகுண்ட வாசக பெருமாள் கோவிலில் ரத சப்தமி மகோற்சவ விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பெருமாளுக்கு ரத சப்தமி இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. திருப்பதியில் பண்ணுவாங்க. அது போல் விழுப்புரத்தில் இந்த ஒரு கோயிலில் தான் இது வரலும் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் வருஷமாக 10 வருஷத்துக்கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட் 7 மணி வரலும் செய்வாங்க. 7 வாகனம் வரும். காலையில் சூரிய பிரபையில் ஆரம்பித்து ஈவினிங் சந்திர பிரபையில் முடிப்பாங்க. மத்தியானம் இப்போ கருட வாகனம் வரும். அதுக்குதான் ரொம்ப விசேஷம். கும்பல் நிறையா வரும். இதுக்கப்புறம் 4 மணிக்கு இந்திர விமானம் வரும். அதுக்கப்புறம் கற்பக விருட்சம் வரும். அதுக்கப்புறம் சந்திர பிரபையோட முடிஞ்சிடும். இதை தரிசனம் பண்ணுறதுனால நம்ம நினச்ச காரியம் கைகூடுன்ற ஐதீகம் இருக்கிறதுனால கும்பல் அதிகமாக இங்கே வரும். காலையிலே எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு இங்கேயே இருப்பாங்க. ஈவினிங் வரலும் இருந்துட்டு தான் போவாங்க. இதனை ஒட்டி ஜனகவல்லி தாயார் சமேத வைகுண்ட வாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்ற பின்னர் சூரிய பிரபை, அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், இந்திர வாகனம், கற்பக விருட்ச வாகனம், சந்திர பிரபை உள்ளிட்ட 7 விதமான வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளி மேலதாளங்கள் முழங்கவும் பஜனை பாடல்கள் பாடி நடனமாடியபடி பெண்கள் முன்னே செல்ல கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பெருமாள். இவ்விழா இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக 7 வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த சப்தமியில நடக்கும். அதனால அது பேர் ரத சப்தமின்னு பேர். திருப்பதியில் விசேஷமாக பண்ணுவாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஐஸ்வர்யமே கிடக்கும். பிள்ளைங்க படிப்பு, வேலைக்கு, நம்மளோட ஆரோக்கியம், ஒன்றுத்துக்கும் ஒரு இது வாகனன்றதுனால நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யமே கிடைக்கும். அதனால ரொம்ப விசேஷமாக எல்லாரும் பெருமாள் பக்தர்கள் அனைவரும் இங்கே தரிசனம் பண்ணுவாங்க.